இவங்க. ஸோ அதனால என்ன பேசினாலுமே மற்றவங்க வந்து இவங்களுடைய பேச்சுக்கு வந்து ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. லவ் கன்ஃபார்மாக இருக்கும். அது லவ் மேரேஜாக முடியறதுக்கான வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்குது. சில பேருக்கு தான் பிரேக்கப் ஆகும். அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசி கட்டத்தில் சுக்கிரன் வந்து நீசம் அடைஞ்சிருந்தாலோ இல்லை ஏதாவது நல்ல சரியில்லாமல் இடத்துல இருந்தாலோ வந்து தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரேக்கப்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். இல்லைன்னா பிரேக்கப்ன்ற விஷயம் நடக்காது. சரி, அடுத்து திருமணத்துக்கு பின்பு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதாவது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரொம்ப அஃபெக்ஷன் கொடுக்கக்கூடியவங்க இந்த சுக்கிரன். ஏன்னா ராசிலேயே சுக்கிரன் இருக்கும்போது கன்ஃபார்மா வந்து என்னதான் வந்து இவங்க ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ ரொம்ப அஃபெக்ஷனா இருந்தாலுமே கன்ஃபார்மா இவங்களுடைய ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால அந்த இன்னொருத்தவங்க மீது ஒரு லவ்ன்ற ஒரு ட்ராக் வந்து இவங்களுக்கு தனியா போயிட்டே இருக்கும்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால அப்படி போறதுனால இவங்க என்ன பண்ணணும்னா அதுலேருந்து வந்து இவங்களை வெளிப்பட்டு கொண்டு வரதுக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி நிறைய மெசேஜுங்க